வணக்கம் டீச்சர்ஸ், இது உங்கள் டீச்சர்ஸ் கேர் அகாடமி காஞ்சிபுரம். 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற பிஇஓ தேர்விற்கான வினா தொகுப்பு முறையில் நம்ம டிசிஏவினுடைய மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் கேட்கப்பட்ட வினாக்களுடைய விடை குறிப்புகளை தான் நாம் பார்த்துருந்தோம். அந்த அடிப்படையில் டுடே பார்க்க போகிற சப்ஜெக்ட் சயின்ஸ். பொதுவாக பிஇஓவில் கேட்கப்பட்ட வினா தொகுப்பை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தமிழில் 18 வினாக்கள், ஆங்கிலத்தில் 18 வினாக்கள், மேக்ஸில் 18 வினாக்கள், சயின்ஸில் பார்க்க போகிற சயின்ஸில் 20 வினாக்கள் இடம்பெற்றிருக்கு. சைக்காலஜியில் 30 வினாக்கள், ஜிகேவில் 10 வினாக்கள், ஹிஸ்ட்ரி அண்ட் சிவிக்ஸில் 19 வினாக்கள், ஜியாகிரஃபி அண்ட் எக்கனாமிக்ஸில் 17 வினாக்கள். மொத்தம் 150 வினாக்களை நம்ம பகுத்து ஒவ்வொரு பாடமாக பார்த்துட்ருக்கோம். அந்த அடிப்படையில் தமிழில் இடம்பெற்ற 18 வினாக்கள் பார்த்துருவோம். டுடே பார்க்க போகிற சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா சயின்ஸ். 20 வினாக்கள் பார்க்க போகிறோம் டீச்சர்ஸ். சைக்காலஜி, ஜிகே பார்த்தாச்சு, ஹிஸ்ட்ரி அண்டு சிவிக்ஸ் 19 வினாக்கள் பார்த்தோம், அண்டு ஜியாகிரஃபி அண்ட் எக்கனாமிக்ஸ் 17 வினாக்கள் பார்த்தாச்சு. டுடே பார்க்க போகிற சப்ஜெக்ட் சயின்ஸ். 20 வினாக்கள். இந்த 20 வினாக்கள் 85லிருந்து 104 வரைக்கும் உள்ள வினா தொகுப்பு வரிசை நம்ம பார்க்க போகிறோம் டீச்சர்ஸ். இந்த 20 வினாக்களும் சயின்ஸில் நம்ம ஃபிசிக்ஸில் பார்த்திங்கன்னா 5 வினாக்கள் இடம்பெற்றிருக்கு, கெமிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா 5 வினாக்கள் இடம்பெற்றிருக்கு, ஜுவாலஜி அண்ட் பாட்டனி 10 வினாக்கள் இடம்பெற்றிருக்கு. மொத்தம் 20 வினாக்கள். இந்த 20 வினாக்களும் நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் எந்த பேஜில் இருக்குன்றது வரிசை நம்ம பார்க்க போகிறோம் டீச்சர். ஃபஸ்ட்டு 85ல் முதலாவது வினா, கம்பளி மற்றும் பட்டுவை சாயமேற்ற பயன்படும் கமலோ சாயம் எந்த குடும்பத்திலிருந்து எடுக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. அவங்க கேட்ட வினா கமலோ சாயம், கமலோ டை. இந்த கமலோ டை, இந்த டை எந்த குடும்பத்தில் கீழ்கண்ட எந்த குடும்பத்தின் கீழ் இடம்பெற்றிருக்குன்னு கேட்டிருக்காங்க. இந்த வினாவுக்கான சரியான வரிசை முறை யூ/பிஏசி. நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா டிஆர்பி பிஇஓ யூனிட் 4ல் பாட்டனியில் வால்யூம் 2ல் பேஜ் நம்பர் 280ல் இந்த வினாவுக்கான விடைகள் இடம்பெற்றிருக்கு. பாருங்கள், சாயம் தரும் தாவரங்கள் கமிலோ சாயம், மல்லோட்டஸ் பிலிப்பென்சிஸ். இதனுடைய கனிகள் பட்டு மற்றும் கம்பளிக்கு சாயமேற்ற பயன்படுகிறதுன்னு சொல்லி ஆன்சரை வெளிப்படையாக கொடுத்துருக்காங்க. அப்போ இது எந்த வகை குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ/பிஏசியினுடைய குடும்பத்தினுடைய ஒரு வகையாக இடம்பெற்றிருக்கிறது இந்த கமலோ டை. இந்த வினாவுக்கான சரியான வரிசை முறை ஆப்ஷன் ஏ என்பது தான் சரியானது. அடுத்த வினா, 2வது வினா, கால் மற்றும் வாய் கோமாரி நோய் பொதுவாக கால்நடைகளுக்கு உண்டு பண்ணக்கூடிய ஒரு நோய். இது எந்த நோய்க்காரன்னு கேட்குறாங்க. வைரஸில் எந்த வைரஸ் அதிகமாக இந்த நோயை உண்டு பண்ணுகிறதுன்னு கேட்குறாங்க. வைரஸ்களை கொடுத்துருக்காங்க. வேரியோலோ வைரஸ், பிக்னோ வைரஸ், ரூஃபெல்லோ வைரஸ், ரைனோ வைரஸ். ரைனோ வைரஸ்ன்றது நமக்கு தொடர்ந்து ரன்னிங் ரோஸ் சொன்னோம் இல்லையா, நம்ம உடல்நிலையில் தொடர்ந்து ரன்னிங் நோஸ் வருது இல்லையா, அதுதான் ரைனோ வைரஸ். அதனால் இந்த ஆப்ஷன் கிடையாது. அந்த அடிப்படையில் இந்த வினாவுக்கான சரியான விடை பார்த்திங்கன்னா பிக்னோனோ வைரஸ். இந்த வினாவுக்கான சரியான விடை பிக்ரோனோ வைரஸ். இந்த வினாவும் விடையும் நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் பார்த்திங்கன்னா டிஆர்பி பிஇஓ யூனிட் 4 ஜுவாலஜியில் பேஜ் நம்பர் 201 to 202ல் இடம்பெற்றிருக்கு. பொதுவாக தொற்று நோய்கள், அப்போ எளிதில் பல வழிகளில் பரவக்கூடிய நோய்களில் தொற்று நோய்கள், இத்தகைய நோய்கள் பார்த்திங்கன்னா எதனால் ஏற்படுகிறது அப்படின்னா ஒன்று பாக்டீரியாவில் ஏற்படணும், இல்லை வைரஸால் ஏற்படணும். இந்த 2 காரணமாக தான் நோய் ஏற்படுன்றது நமக்கு தெரியும். அந்த அடிப்படையில் கால், வாய் இந்த 2 பகுதிகளிலும் நோய் தாக்கப்படுகிறது. குறிப்பாக இது கோமாரி நோயின்னு சொல்லுவாங்க, கால்நடைகளுக்கு உண்டு பண்ணக்கூடிய நோய், பிக்கோர்னோ வைரஸ். சரிங்களா டீச்சர்ஸ்? அடுத்த வினா, டயாபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் இதன் குறைபாட்டின் காரணமாகும். டயாபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் இதன் குறைபாட்டின் காரணமாகும் சொல்லி 4 விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது சரியான விடை பார்த்தீங்கன்னா வாசோப்ரெசின் சுரப்பு என்பது தான் சரியான விடை. இந்த வினாவுக்கான விடை பாருங்கள், நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் டிஆர்பிபிஇஓ யூனிட் 4ல் ஜுவாலஜியில் பேஜ் நம்பர் 134ல் இடம்பெற்றிருக்கு. வாசோப்ரெசின். இந்த வாசோப்ரெசின் சிறுநீரக குடல்களில் நீர் மீள உறிஞ்சப்படுதலை அதிகரிக்கிறது. இதன் காரணமாக சிறுநீர் மூலம் வெளியேற்றப்படும் நீர் இழப்பை குறைக்கிறது.
எனவே இது ஆன்டி டையூட்ரிக் ஹார்மோன் என்றும் அழைக்கப்படுகிறது. ஏடிஹெச் குறைவாக சுரப்பதால் நீர் மீள உறிஞ்சப்படுவது குறைவதாலும் அதிகப்படியான சிறுநீர் வேற்றும் நிலையும் பாலியூரியா சொல்லுவாங்க. இந்த குறைபாடு தான் டயாபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ டயாபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் என்பது வாசோப்ரெஸ்ஸினுடைய சுரப்பு. இந்த வினாவுக்கான விடை நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் ஜுவாலஜியில் பேஜ் நம்பர் 134 இடம்பெற்றிருக்கு டீச்சர்ஸ். அடுத்த வினா, ஸ்டெராய்டு மெட்டபாலிசம் நடைபெறும் செல் உறுப்புன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டெராய்டு மெட்டபாலிசம் நடைபெறும் செல் உறுப்பு வழவழப்பான ER. இந்த வினாவுக்கான விடை பாருங்கள், நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸ் புக்கில் இடம்பெற்றிருக்கு. வழவழப்பான, அதாவது ஸ்மூத் ER சொல்லுவோம். பாருங்கள், ஸ்மூத் ER ஸ்டெராய்டு ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டெராய்டு மெட்டபாலிசம் செய்வதற்கு பயன்படக்கூடிய ஒரு செல் உறுப்பு எது பார்த்திங்கன்னா ஸ்மூத் ERல் தான் நடைபெறுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா டீச்சர்ஸ்? அதுதான் வழவழப்பான ER. அடுத்த வினா, பொறுத்துக. பாஸ்னியன் கார்பஸ் செல் 1, 2வது மெய்சினரின் கார்பஸ் செல், 3வது லோரன்ஸின் பிதுக்கம், 4வது ஜாக்கப்சனின் உறுப்பு. தொடர்புடைய ஒன்றை தேர்க சொல்லியிருக்காங்க. இந்த வினாவுக்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ பாருங்கள், பாஸ்னியம் கார்பசல். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வலி உணர்வி, அழுத்தம் மற்றும் அதிர்வு போன்ற வலுவான ஒரு தூண்டுதலை உணர்த்துகிறது. அடுத்தது மெய்சினரின் கார்பசம். இந்த பகுதி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தொடு உணர்வி, மென்மையான தொடுதல், லைட் டச், நுட்பமான உணர்வு இந்த பகுதியில் இடம்பெறுவதால் இது 2வது தொடு உணர்வின்னு சொல்லலாம். அடுத்தது லோரன்ஸின் பிதுக்கம் என்பது பார்த்திங்கன்னா வெப்ப உணர்வி. லோரன்ஸின் பிதுக்கம் என்பது நமக்கு வெப்ப உணர்வை ஏற்படுகிறது, எலக்ட்ரோ ரிசெப்ஷன் சொல்லுவாங்க. அடுத்தது ஜாக்கப்சனினுடைய உறுப்பு நமக்கு எது பயன்படுது பார்த்திங்கன்னா நுகர்ச்சி. இப்போ அந்த அடிப்படையில் இந்த வினாவுக்கான சரியான முறை சி என்பது தான் சரி, ஆப்ஷன் சி. சரிங்களா டீச்சர்ஸ்? அடுத்த வினா, ஸ்லாக் அப்படின்னு சொல்லுவோம், ஒளி சுழற்சியை. இந்த ஹட்ச்லாக் ஒளி சுழற்சி பாதையில் முதலில் உருவாகக்கூடியது எதுன்னு கேட்குறாங்க. இந்த ஹட்ச்லாக் பாதையில் முதலில் உருவாகக்கூடியது ஆப்ஷன் சி, 4 கார்பன் ஆக்சலோ அசிட்டிக் அமிலம். இந்த வினாவுக்கான விடைகள் நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் TRBBO யூனிட் 4 பாட்டினில் வேல்யூம் 1 பேஜ் நம்பர் 201 to 202 இடம்பெற்றிருக்கு. பாருங்கள், ஹட்ச்லாக் வழித்தடம் அல்லது C4 சுழற்சின்னு சொல்லுவாங்க, அல்லது டைகார்பசிக் அமில வழித்தடம் சொல்லுவாங்க, அல்லது டைகார்பசிலேஷன் வழித்தடம் சொல்லுவாங்க. இது எத்தனை பேர் பாருங்கள், ஹட்ச்லாக் வழித்தடம், C4 வழித்தடம், டைகார்பசிக் அமில வழித்தடம் அல்லது டைகார்பாக்சிலேஷன் வழித்தடம். இந்த 4 பேர்கள் இருக்குது. பொதுவாக இந்த வழித்தடங்களில் C4 சுழற்சினே சொல்லுவாங்க. தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா 1965ஆம் ஆண்டு வரைக்கும் கார்பன் டை ஆக்சைடை நிலைநிறுத்துவதற்கு கால்வின் சுழற்சி மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. பிறகு பார்த்தீங்கன்னா கரும்பில் C4 அதாவது டைகார்பசிக் அமில வழித்தடம் கண்டறியப்பட்டது. பிறகு அறிஞர்களுடைய முயற்சியால் கரும்பில் கண்டுபிடிக்கப்பட்டது. C4 சுழற்சி 2 நிலைகளில் நிறைவடைகிறது. அதாவது முதல் நிலை இடைத்திசு செல்களினுடைய ஸ்ட்ரோமாவில் இது நடைபெறுகிறது. பிறகு CO2 ஏற்பியாக 3 கார்பன் பொருளான பாஸ்போயினால் பைருவேட் உள்ளது. இது CO2உடன் இணைந்து 4 கார்பன் பொருளான ஆக்சலோ அசிட்டிக் அமிலம். இதுதான் வந்து சரியான விடை. வினா என்ன கேட்டிருக்காங்க, 4 கார்பன் ஆக்சோ அசிட்டிக் அமிலம் உருவாகிறது. இதில் ஹட்ச்லாக் சைக்கிளில், அதாவது ஹட்ச்லாக் ஒளி சுழற்சி பாதையில். சரிங்களா டீச்சர்ஸ்? அடுத்த வினா, கீழ்கண்ட தாவரங்களில் எது பற்றுக்கொடி வகையை சார்ந்ததுன்னு கேட்குறாங்க. சரியான விடை பார்த்தீங்கன்னா சொலனம், டல் கேமரா ஆர் துல் கேமரா. இந்த வினாவுக்கான சரியான விடை நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் TRBBO யூனிட் 4 பாட்டனியில் வேல்யூம் 2 பேஜ் நம்பர் 275 276 இடம்பெற்று. சொலனேசி குடும்பத்தின் முக்கியத்துவம் அலங்கார செடிகளாகும். சொலனேசி குடும்பத்தினுடைய முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா அலங்கார செடிகளாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த செடிகள் தோட்டங்களை அலங்கரிப்பதற்கும், அதாவது வீடுகள் அல்லது தோட்டங்களை அலங்கரிக்க பயன்படுத்துவதற்கு சொலனேசி குடும்பத்தினுடைய பொருளாதார முக்கியத்துவம் பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக சொலனம் டல் கேமரா பாருங்கள், இந்த தாவரங்கள் ஏறுபவர்களாக, அதாவது பற்றுக்கொடிகளாக வகையாக இடம்பெற்றிருக்கிறது.
இந்த வினாவுக்கான சரியான வரிசை முறை ஆப்ஷன் சி. சரிங்களா டீச்சர்ஸ்? அடுத்த வினா. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அமைப்பு எந்த அமைப்பு ஒரு உரிமைப்படிகளை கொண்டு இயங்கும் கேட்டிருக்காங்க. இவை அனைத்தும் என்பது சரியானது. அனைத்துமே உரிமைப்படிகளை பெற்றிருக்கிறது. பாருங்கள், சிம்பிள் பெண்டுலம், மாஸ் ஸ்ப்ரிங் சிஸ்டம், அடுத்தது கெப்பாசிட்டர் சர்க்கியூட், இண்டக்டர், கெப்பாசிட்டர் சர்க்கியூட், மூன்றுமே இந்த உரிமைப்படிகள் கொண்டு இயங்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்துருக்காங்க. அடுத்த வினா. எஃபினெர்ஃபின் எக்ஸ் நரம்பினை தூண்டுகிறது மற்றும் அசிட்டோல் கொலைன் ஒய் நரம்பினை தூண்டுகிறது எனில் எக்ஸ் மற்றும் ஒய் முறையே. இந்த வினாவுக்கான சரியான விடை நம்ம எதிர்பார்க்கப்படுவது, நம்ம இந்த வினாவுக்கான சரியான விடையாக நம்ம தேர்ந்தெடுப்பது பார்த்திங்கன்னா ஏ பரிவு நரம்பு மற்றும் துணை பரிவு நரம்பு என்பது தான் இந்த வினாவுக்கான சரியான விடையாக நம்ம தேர்ந்தெடுக்கலாம். ஆப்ஷன் ஏ பரிவு நரம்பு துணை நரம்பு. இந்த வினாவுக்கான விடைகள் பாருங்கள். இந்த எஃபினெர்ஃபின் அட்ரினலின் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஹார்மோனில் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் ஃப்ளைட் ஹார்மோன் சொல்லுவாங்க. இதய துடிப்பு அதிகரிப்பது, ரத்த அழுத்தம் உயர்வது, குளுக்கோஸ் வெளியேறுவது, இதெல்லாம் நடக்குது. அது அடுத்தது பார்த்திங்கன்னா அசிட்டைல் கொலைன். இது பார்த்திங்கன்னா ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் சொல்லுவாங்க. இதய துடிப்பு குறைவு, ஜீரணம் அதிகரிப்பு. அந்த அடிப்படையில் எக்ஸு ஒய் தான் கேள்வி கேட்டதுனால எஃபினெர்ஃபின் பரிவு நரம்பு, ஒய் என்பது துணை பரிவு நரம்பு. அடுத்த வினா எது பின் வருவனவற்றுள் குறுக்கீட்டு விளைவினை காட்டாததுன்னு கேட்டிருக்காங்க. நெகட்டிவ் கொஷின். இந்த வினாவுக்கான விடை ஆப்ஷன் சி சரியானது. ஃப்ரெஸ்னல் பை மிரர் மெத்தட் குறுக்கீட்டு விளைவினை காட்டாதது. ஃப்ரெஸ்னல் பை மிரர் மெத்தட் என்பது தான் சரியான விடை. இந்த வினாவுக்கான விடை பாருங்கள், இன்டர்ஃப்ரெசன்ஸ், அதாவது குறுக்கீட்டு விளைவுகளில் கொடுத்துருக்காங்க. இந்த வினாவுக்கான விடை பாருங்கள், இன்டர்ஃபரன்சஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃப்ரெஸ்னல் பைப்ரிசம் எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க, நியூட்டனுடைய ரிங்ஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஃப்ரெஸ்னல் பை மிரர் மெத்தட். இப்போ இந்த வினாவுக்கான சரியான விடை ஃப்ரெஸ்னல் பை மிரர் மெத்தட். அடுத்த வினா, இரண்டாம் நிலை இதய அடைப்பு. இரண்டாம் நிலை இதய அடைப்பில் என்ன மாற்றம்ன்றதை கேட்குறாங்க. இந்த வினாவுக்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். வென்ட்ரிகுலருடைய வேகம் ஆரிக்குலர் வேகத்தை காட்டிலும் குறைவாக இருக்கின்றது. இந்த வினாவுக்கான விடைகள் பார்த்திங்கன்னா நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸ் புக்கில் பாருங்கள். வென்ட்ரிகுலர் ரேட் அண்ட் ஆர்டீரியல் ரேட். வென்ட்ரிகுலருடைய வேகம் ஆரிக்குலர் வேகத்தை காட்டிலும் குறைவாக இருக்கின்றது. சரிங்களா டீச்சர்ஸ்? அடுத்த வினா, தனிம வரிசை அட்டவணையில் பி தொகுதி தனிமங்கள் பின்வரும் தொகுதிகளில் அமைந்துள்ளது. ஆப்ஷன் பி சரியான விடை. 1, 2 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எஸ் தொகுதி தனிமங்கள், 3 to 12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா டி தொகுதி தனிமங்கள், பி தொகுதி தனிமங்கள் 13 to 18. பி தொகுதி தனிமங்கள் தான் சரியான விடை. அடுத்த வினா, ஒரு கதிரியக்க தனிமத்தினுடைய பிளவும் காரணி கொடுத்துருக்காங்க 0.0023231 ஒரு நாள் என்றால் அதனுடைய அரை ஆயுட்காலத்தை காண்கன்னு கேட்குறாங்க. ஃபர் டே 0.0023 வந்து ஃபர் டே, அதனுடைய அரை ஆயுட்காலம் காண்கன்னு கேட்குறாங்க. இந்த வினாவுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி 300 நாட்கள். 300 நாட்கள். அடுத்த வினா, எந்த பலபடியை ஒரு பரிமாண உலோகம் என்று அழைக்கப்படுகிறது? which is the polymer is called one dimensional metal கேட்குறாங்க. இந்த வினாவுக்கான விடை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்ஷன் பி தான் நமக்கு வந்து கிடைக்குது, NPCl2n. இந்த வினாவுக்கான விடைகள் பாருங்கள் டீச்சர்ஸ். which polymer is called a one dimensional metal கேட்குறாங்க. அந்த அடிப்படையில் NPCl. இதற்கான விடை ஆப்ஷன் பி, ஒன் டைமென்ஷனல் பாலிமர். அடுத்த வினா, குறுக்கத் திரிவிற்கும் கோணத்திரிவிற்கும் இடையே உள்ள விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. த ரேஷியோ பிட்வீன் த லேட்ரல் ஸ்ட்ரெயிட் அண்ட் டான்ஜென்டல் ஸ்ட்ரெயின். 2 விதமான வினா இருக்குது. குறுக்கு திரிவிற்கும் கோணத்திரிவிற்கும் இடையே உள்ள விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து பாய்சன் ரேஷியோ தான் நம்ம வந்து ஆன்சர் கொடுக்கப்பட்டிருக்கு. பாய்சன் ரேஷியோன்னா என்னன்றது நமக்கு தெரியும். இந்த பாய்சன் விகிதம் பாருங்கள், ஒப்புமை குறுக்கத்திற்கும் ஒப்புமை விரிவாக்கத்திற்கும் இடையே உள்ள விகிதம் தான் பாய்சன் விகிதம். சரிங்களா டீச்சர்ஸ்? இவர் வந்து பிரெஞ்சு இயற்பியலாளர் எஸ்டி பாய்சோய் என்பவர். அவருடைய பெயரால் இது வந்து பாய்சோய் விகிதம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த இதற்கான விளக்கத்தோட படம் கொடுத்துருக்காங்க. அந்த பாய்சன் விகிதம் பக்கவாட்டு திரிபு டிவைட் பை நீள்வட்ட திரிபு. அடுத்த வினா, மூலக்கூறு பரிணாமத்தினை உறுதிப்படுத்திய சோதனை எதுன்னு கேட்குறாங்க. மூலக்கூறு பரிணாமத்தினை உறுதிப்படுத்திய சோதனை
இது வந்து வெளிப்படையான கொஷின் தான். யூரோ முல்லர் பரிசோதனை ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. பாருங்கள், யூரோ முல்லர் பரிசோதனை மூலக்கூறு பரிணாமத்தை விளக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சோதனை. அடுத்தது, பின்வரும் வினையூக்கிகளில் எது ஹேபர் வழிமுறை வினையிலே பயன்படுகிறதுன்னு கேட்குறாங்க. இதுவும் ஒரு எளிமையான வினாக்கள் தான். ஆப்ஷன் டி Fe2O3. இந்த வினாவுக்கான விடைகள் பாருங்கள். ஹேபர் ப்ராசஸ் மூலம் NH3 தயாரிக்கும் பொழுது இரும்பு, அதாவது Fe வினையூக்கியாக பயன்படுத்தப்படுகிறது. ஃபெர்ரக்ஸ் ஆக்சைடு Fe2O3 வடிவத்தில் இது எடுத்துக்கொள்கிறது. இப்போ சரியான விடை ஃபெர்ரக்ஸ் 2O3, ஃபெர்ரிக் ஆக்சைடு. சரிங்களா டீச்சர்ஸ்? அடுத்த வினா, இரு அணுக்கள் ஒன்றை ஒன்று நெருங்கும் போது ஈர்ப்பு விசை மற்றும் விலக்கு விசை ஏற்படுகிறது. இதனால் இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நிகர முடிவு ஈர்ப்பு அமைப்பின் மொத்த ஆற்றல் குறைகிறது. ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. இந்த வினாவுக்கான விடைகள் பாருங்கள். இரு அணுக்கள் நெருங்கும் போது அதனுடைய ஈர்ப்பு விசை, விலக்கு விசை, நிகர முடிவு ஈர்ப்பு பார்த்தீங்கன்னா குறைகிறது. ஆற்றல் குறையும் இடத்தில் தான் வேதி பிணைப்பு உருவாகுறன்றது நமக்கு தெரியணும். அடுத்தது, குறுக்கலை ஒன்று ஏ ஊடகத்திலிருந்து பி ஊடகத்திற்கு செல்கிறது. ஏ ஊடகத்தில் குறுக்கலையின் திசைவேகம் 500 மீட்டர்/செகண்ட், அலைநீளம் 5 மீட்டர். அப்போ பி ஊடகத்தில் திசைவேகம் 600 எனில் பியில் அதிர்வெண் அலைநீளம் என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. முறையே இந்த வினாவுக்கான விடை அதிர்வெண்ணையும் அலைநீளத்தையும் கேட்குறாங்க. அதிர்வெண் என்பது 100, அலைநீளம் என்பது 6. இந்த வினாவுக்கான சரியான விடைகள் பாருங்கள். அதிர்வெண் என்பது 100, அடுத்தது அலைநீளம் என்பது 6. அப்போ இந்த வினாவுக்கான சரியான விடை ஆப்ஷன் டி. சரிங்களா டீச்சர்ஸ்? அடுத்த வினா, பின்வரும் கார்பைடுகளில் எது நீரார் பகுக்கும் போது மீத்தேனை அளிக்கிறதுன்னு கேட்குறாங்க. இந்த வினாவுக்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, Al4CH3 மற்றும் Be2C. இந்த வினாவுக்கான விடைகள் பாருங்கள். அலுமினியம் கார்பைட் அண்ட் பெரிலியம் கார்பைட், Be2C அண்ட் Al4C3. சரிங்களா டீச்சர்ஸ்? அடுத்தது, இதுவரைக்கும் நம்ம 2023ஆம் ஆண்டில் நடைபெற்ற சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய 20 வினாக்களை முழுமையாக பார்த்தோம் டீச்சர்ஸ். தொடர்ந்து அடுத்த ஒரு வீடியோக்களை அடுத்த டாப்பிக்கை நம்ம பார்க்கலாம் டீச்சர்ஸ். தேங்க்யூ டீச்சர்ஸ்.